Hi dears, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு டெலிஷியஸான சிக்கன் சேமியா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அல்லது டின்னராகவும் இது சர்வ் பண்ணலாம். இது பர்ஃபெக்டான முறையில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக நல்லா சாஃப்ட் அண்ட் டெலிஷியஸாக எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக நான் 1 kg சிக்கன் அண்ட் 1/2 kg சேமியா எடுத்திருக்கேன். இந்த சேமியா வந்து வீட் சேமியா டோஸ்டட் வெர்மிசெல்லி. இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி கொடுக்குறேன். இதில் 2 பீஸ் கருவேப்பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். இதில் 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது அதையும் சேர்த்துட்டு 3 பச்சை மிளகு அதையும் லைட்டாக ஸ்லிட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து இது நல்லா சாட்டே பண்ணலாம். ஆனியன் வதக்கும் போது நம்ம உப்பு ஆட் பண்ணி கொடுத்தோன்னா இது ஃபாஸ்ட்டாக வந்து சாஃப்டாக குக் ஆயிரும். இப்போ ஒரு பெரிய தக்காளி அதையும் ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆனியன் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் பீசஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். மசாலா எல்லாம் சிக்கனோடு நல்லா கோட்டாறது வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவில் இந்த ஆயிலில் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா சாட்டே ஆகிறது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி குக் பண்ணலாம். இப்போ இதில் 1 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணி கொடுத்துட்டு சிக்கன் நல்லா குக் ஆகணும். ஸோ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா வேக வைக்கலாம். சிக்கன் ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும். இப்போ சிக்கன் ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆயாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கோகோனட் மில்க் ஆட் பண்ணி கொடுக்குறோம். நான் 1 பவுல் சேமியா எடுத்திருக்கேன். ஸோ 1.5 பவுல் அளவு நம்ம மில்க் ஆட் பண்ணணும். 1 பவுல் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு 1/2 பவுல் வேணும்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதில் கொஞ்சமாக நறுக்கின மல்லியில புதினா ஆட் பண்ணி கொடுக்குறோம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்க்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ கலருக்காக நான் கொஞ்சமாக எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவை இருந்தால் ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி இதை பாயில் பண்ண வைக்கலாம். இது கொதிக்கட்டும். இந்த டைமில் ஒரு சின்ன ஃப்ரை பேனில் நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கேஷ்யூஸ் அண்ட் ரைசின்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஷ்யூஸ் வந்து கோல்டன் கலர் ஆனதும் நம்ம இதில் வந்து ரைசின்ஸ் ஆட் பண்ணி கொடுக்குறோம். இதுவும் நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வந்ததும் இதை நம்ம ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நான் இது ரிமூவ் பண்ணலை, ஆயிலோடு சேர்த்து அப்படியே வச்சுருக்கேன். கீயோடு சேர்த்து இது ஃபைனலாக தம் பண்ணும்போது நம்ம மேலே ட்ரிசில் பண்ணி விட்டால் போதும். இப்போ நம்மளோட சிக்கன் அண்டு கோகோனட் மில்க் நல்லா குக் ஆகி பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியா இதில் ஆட் பண்ணி கொடுக்குறோம். இதை நல்லா ஸ்டிர் பண்ணி விடலாம். இது அதிகம் டைம் எடுக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும். நம்ம ரோஸ்டட் வெர்மிசெல்லி தான் இதுக்கு ஆட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணாத வெர்மிசெல்லியாக இருந்தாலும் இங்கே கீயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ ஒயிட் கலர் வெர்மிசெல்லி நமக்கு கிடைக்கும். அது கிடைச்சா ரோஸ்டடாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நல்லா கீயில் ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆனது வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணோன்னா இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். இப்போ வாட்டர் ஆல்மோஸ்ட் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். இந்த டைமில் 2 டீஸ்பூன் கீ வேணும்னா ஆட் பண்ணி கொடுக்கலாம். கீ ஆட் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதை இன்பிட்வீனில் நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சு இந்த வாட்டர் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணலாம். இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியுது. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸ், ரைசின்ஸ் அப்புறம் அந்த கீயோட சேர்த்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கொஞ்சமாக மல்லியில புதினா சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா நம்ம தூவி கொடுக்கலாம். இப்போ ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம தம் போடணும்.
ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நம்மளோட சேமியா நல்லா சூப்பராக வந்திருக்கு. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சேமியா பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட மனாஸ் கிச்சன் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பியும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய், தேங்க்யூ.